ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் ஏகேயின் பயணங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறேன்னுடா, இன்றைக்கு நான் லண்டன்லேருந்து பிஸ்டலுக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பீஸா ஷாப் ஒன்றுக்கு நான் போக போகிறேன். அங்கே எப்படி இருக்குது, அவங்க எப்படி மேக் பண்ணுறாங்கன்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோ போகலாம். ஏகேயின் பயணங்கள். ஸோ லண்டனில் இருந்து எனக்கு இந்த ஜேர்னியை பார்த்திங்கன்னா ஒரு 2.5 hours தான் எனக்கு இந்த டைம் படித்தது. ஃபைனலாக நாங்கள் வந்துட்டோம் அந்த பீஸா ஷாப்புக்கு. உள்ளுக்குள்ளே போயிட்டு நான் காட்டுறேன். ஷாப்புக்குள்ளுக்கு என்ட்ரு ஆகினோடனே ஸ்க்ரீனில் என்ன ப்ரைஸ், என்ன மெனு, எல்லா டீட்டெயில்ஸும் அதில் போட்டிருந்தவங்க. அதோட டெக்கரேஷனும் நல்லா இருந்தது. அவங்களோட மெனு கார்டு இதுதான். அவங்களோட 3 சைஸில் இருந்தது. 10 இன்ச்சு, 12, 15 இன்ச்சு சைஸஸில் தான் இருக்குது. எப்படி ஒரு பீஸா மேக் பண்ணுறன்ற ப்ரொசஸை தான் இப்போ பார்க்குறீங்க. அப்படியே பீஸாவை செய்த பிறகு அப்படியே அதுக்கு மேலால் அந்த மரக்கறிகள், சீஸ் எல்லாம் போட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போட வேண்டியது தான். அந்த விறகு அடுப்பில் ஒரு 15 minutes டைமை வச்சிங்கன்னா உங்களுக்கான பீஸா ரெடி. ஓகே, இப்போ பீஸா ரெடி ஆகிட்டு இப்போ எங்களுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இவங்களோட முக்கியமான ஸ்பெஷலான பீஸா நிறைய வெரைட்டியில் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இப்போ என் ஃப்ரெண்ட் அவர் ரிவ்யூ ஆர்டர் கொடுக்க போகிறாரு. பார்ப்போம். அப்படியே சிக்கன் விங்ஸும் இவங்கிட்ட இருக்கு. வாவ், இந்த பீஸா நல்லா அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி வேற லெவல்ல இருந்துச்சு. அதோட அப்படியே வீட்டுக்கும் ஒரு 15 இன்ச்சு ஒரு பேக் பண்ணி வீட்டையும் கொண்டு வந்தாச்சு. ஒரு ஃபேமிலியில் ஒரு 6 பேர் வடிவாக சாப்பிடலாம். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 15 இன்ச் நல்ல சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் வரணும்டா பிஸ்டலுக்கு வந்தீங்கன்னா இந்த ஷாப்புன்ற போஸ்ட் கோட் நான் போட்டு விடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லுங்கள். வேறு வீடியோவில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நான் என்றும் உங்கள் ஏகே. நன்றி, வணக்கம்.